ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சொல்லினோம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார், நாங்கள் ஒவ்வொரு இந்த இலங்கையில இருந்து பிறந்து வளர்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் 20,000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கொடுக்க போகிறோம். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறக்கூடாது என்ற அடிப்படையில் அதை சிதறடிப்பதற்கு பல யுக்திகளை பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பொது வேட்பாளர் என்றது அது ஒரு யுக்தி. ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியை குத்தகை கெடுத்த மாதிரி ஒருத்தர் தெரிகிறார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஐயா. ஒரு பக்கம் ரணில் வெல்வார்ன்றீங்க, அப்புறம் சொல்றீங்க சஜித் பிரேமதாசாக்கு துண்டு பிரசனம் கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு பக்கம் அரியநேந்திரன் ஐயாண்ட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் கலந்து கொள்றீங்க. நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னு ஐயா, நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வாக்களிக்கலாம். தமிழ் வேட்பாளர், தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியுமா? முடியாது. ஆனா என்னத்துக்காக பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்லினோம்? எங்கட ஒற்றுமையை காட்டணும், எங்கட சக்தியை காட்டணும். அப்ப இத்தனை தடவை காட்டுனதெல்லாம் என்னது ஞாபகம் இருக்கா? 2005 நீங்க ஒருத்தருக்கும் வாக்களிக்கல. ஏன் வாக்களிக்கல? அந்த நேரம் தலைமைத்துவம் சொன்னது, அதை ஏற்று நாங்கள் வாக்களிக்கல. ஒரு மிக முக்கியமான நாள் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதுவரை காலம் ஜனாதிபதி தேர்தலை எத்தனையோ நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். ஏனென்றால் நாங்கள் மிகப்பெரிய கடினமான காலங்களை இந்த 5 வருடத்துல நாங்கள் கடந்திருக்கிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆதரவு கேட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு வரப்போறேன் சொல்லிக்க, நான் என்னுடைய ஆதரவாளர்கள், பொறுப்பாளர்கள், இணைப்பாளர்களை கூப்பிட்டு ஜனாதிபதி அவர்களை முன்னிலையில் நான் அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருந்தேன். அந்த கடிதத்துல நீட்டமாக மக்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நான் விலாவரியாக அதை போட்டிருந்த போது அவர் அந்த கடிதத்தை வாசித்து விட்டு தான் இது சார்ந்த என்ன செய்ய போகிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றதை விளக்கப்படுத்தினார். அதை ஏற்றும் கொண்டார். அதே போன்ற அதே கடிதத்தை நான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் கொடுத்தேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டு கடிதம் தந்தார், அதை அமல்படுத்துவேன் என்று. ஆனால் எல்லாரும் செய்வோம், தமிழ் மக்களுக்கு செய்வோம் என்று இருக்கிறோம். இதுவரைக்கும் தந்த வாக்குறுதிகள் யாருமே நிறைவேற்றினதில்லை. ஆனால் இந்த முறை எல்லாரும் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுப்போம் என்று. ஆனால் நாடு நல்லா இருந்தா தானே இந்த தமிழ் மக்களுக்கான சேவையை செய்ய முடியும். அந்த அடிப்படையில தமிழ் மக்களுக்கான தீர்வை கொண்டு வர முடியும் என்றால் நாட்டை முழுமையாக பொருளாதாரம் மீட்டெடுக்க வேண்டும், அடிப்படை தேவைகளை உறுதி செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் தமிழ் மக்களுக்கு செய்ய முடியும். இப்ப இந்த நேரம் இந்த மாற்றத்தை செய்தோம் என்றால் வரக்கூடியவர்கள் அந்த தகுதி இல்லாதவர்களாக இருந்தால், வரக்கூடியவர்கள் முதல்ல இருந்து பழகி வர்றதுக்குள்ள இந்த நாடு மறுபடியும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்குமா இருந்தால் மறுபடியும் ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அவருடைய வயது ஒரு பிரச்சனை. ஆகவே இந்த நேரம் நாட்டுக்கு தேவைப்படுகிற தகமைகள், நான் சொன்ன அரசியல் ஞானம், அரசியல் முதுமை, அதே நேரம் இன்றைக்கு பொருளாதாரத்தில் பொருளாதாரம் சார்ந்த அறிவு, இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு இருக்கிற நட்புறவு, அது எல்லாம் இருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு மட்டுமே. இதுல இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், எஸ்ஜேபி அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சொல்லினோம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார், நாங்கள் ஒவ்வொரு இந்த இலங்கையில இருந்து பிறந்து வளர்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் 20,000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கொடுக்க போகிறோம். நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே சிரிக்க விளங்குது உங்களுக்கு. எங்க இருந்து இதை கொடுக்க போயினோம்? எங்க இருந்து இந்த காசை கொடுக்கிறது? ஏற்கனவே வரி உச்சத்துல இருக்குது, வெளிநாட்டில இருந்து கடன் எடுக்க இயலாது. எங்க இருந்து இந்த காசு வரப்போகுது? பொக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க போயினோம் இல்ல, கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொடுக்கிறதாக இருந்தா கூட எங்க இருந்து கொடுக்க முடியும்? உங்கள்கிட்ட இருந்து எடுத்து மறுபடியும் உங்கள்கிட்ட தான் தரும். அப்ப வரிச்சுமையா இன்னும் ஏத்துறதுல என்ன பயன்? அப்ப இன்னைக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் தேர்தலை வெல்றதுக்கான வாக்குறுதிகளையும் தாண்டி நாடு நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும் அடிப்படையில
கடினமான சில முடிவுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்திருக்கிறார். ஆனால் அது நாடு சீராவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு. ஜேவிபியுடைய தலைவர் அன்றகுமார் டிசானாயக்க அவர்கள் யாழ் மாவட்டம் வந்திருந்த போது இந்த மண்ணில் இருந்து கொண்டு ஒரு வார்த்தைகளை சொல்லியிருந்தார். குறிப்பாக சொல்லியிருந்தார், தெற்கு ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறது, வடக்கு மக்களும் அதற்கான ஒத்துழைப்பை செய்யாவிட்டால் அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயப்பட்டதில்லை. என்றால் வாக்காளர்களுக்கு சுதந்திரம் இருக்கு. யாருக்கும் வாக்களிக்கலாம், என்னத்துக்காக வாக்களிக்கலாம். யாரும் வெறுட்டி பயப்படுத்தி வாக்குகள் எடுக்க முடியாது. அப்ப இப்படி வெறுட்டி கட்ட பஞ்சாயத்து செய்து, உங்களுக்கு தெரியும் ஜேவிபியுடைய ஆட்சி காலத்தில் ஜேவிபியுடைய வன்முறைகள், அட்டகாசம், அவர்களுடைய என்ன கொள்கை என்றது எங்களுக்கு தெரியாத ஒரு பிரதேச சபையை நடாத்தாதவர்கள் எப்படி ஒரு நாட்டை நடத்த முடியும், எப்படி ஜனாதிபதியாக இருக்க முடியும்? அப்ப இன்னைக்கு அதனுடைய பெரிய கேள்விக்குறிகள் இருக்குது. அதே நேரம் இன்னும் ஒரு பக்கத்துல சொல்லினம் வாக்களிக்கவே வேண்டாம், நீங்க வாக்களிச்ச என்ன பயன் இது வரைக்கும் என்று கேட்கணும் தானே. இந்த பிரதேசத்தில இருந்தே சொல்லினம் வாக்களிக்காதீங்க, நீங்க எல்லாரும் போய் படுங்க 21ஆம் தேதி வீட்டை. நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க விரும்புறேன். இதே இதைத்தானே 2019 சொல்லிச்சுனேன், வாக்களிக்காதீங்க. நான் கேட்கிறேன், 2022 நீங்கள் அந்த பெட்ரோல் ஷெட்ல லைன்ல நிக்க வாக்களிக்க வேண்டாம் சொன்னவங்களுக்கு செப்பரேட் லைன் விட்டவே உங்களுக்கு? அல்லது எங்கட சிவாஜிலிங்கம் ஐயா பொது வேட்பாளராக கேட்டார், அவருக்கு வேற லைனோ இல்ல, சஜித் பிரேமதாஸுக்கு வேற லைனோ, கோட்டபாய ராஜாவுக்கு வேற லைனோ இல்ல, எல்லாருக்கும் ஒரே லைன் தான் கிடந்தது. அந்த லைன்ல நாங்க வெயிட் பண்ணி கொண்டு கேட்க எத்தனை பேர் 3 நாள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் எரிபொருள் லைன்ல. எத்தனை பேர் அதிகார பயிர்வை கொண்டு வாங்க கேட்டது அந்த லைன்ல நின்று? எத்தனை பேர் அரசியலமைப்பு மாற்றது கேட்டது அந்த லைன்ல நின்று? எத்தனை பேர் எரிபொருள் பவுசரை கேட்டவே? இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லினம் பொது வேட்பாளர் கேள்விப்பட்டீங்களா? பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்திருக்கிறேன், தமிழ் வேட்பாளர். தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியுமா? முடியாது. ஆனா என்னத்துக்காக பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்லினோம்? எங்கட ஒற்றுமையை காட்டணும், எங்கட சக்தியை காட்டணும். அப்ப இத்தனை தடவை காட்டுனதெல்லாம் என்னது? கஜேந்திரகுமார் அண்ணன் அப்பாவை எலெக்ஷன் கேட்டார் பொது வேட்பாளரா. அந்த நேரம் எல்லாரும் வாக்களிச்சோம், காட்டினோம். என்ன நடந்தது? சொன்னதெல்லாம் கிடைச்சிருதா? தந்துட்டோமா? தீர்வுகள் கிடைச்சிருதா? இல்ல. அதே மாதிரி போன முறையும் சிவாஜிலிங்கம் ஐயா பொது வேட்பாளர் சொல்லிதான் கேட்டார் 2019. எவ்வளவு வாக்குகள் வந்திருந்தது? தீர்வுகள் வந்து விட்டதா? இல்ல. அப்ப இந்த முறை மறுபடியும் பொது வேட்பாளர் என்றினம். அதுக்குள்ள இன்னும் ஒரு பக்கம், அதாவது கடைசி விடயம் உங்களுக்கு தெரியும். 2005 ஞாபகம் இருக்கா? 2005 ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள், மற்ற பக்கம் யார்? மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். மஹிந்த ராஜபக்ஷவுடைய முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுறார் 2005. அந்த தேர்தலில் நாங்கள் யாருக்கு வாக்களிச்சாங்க? இங்க யாழ் மாவட்ட மக்கள். ஞாபகம் இருக்கா? 2005 நீங்க ஒருத்தருக்கும் வாக்களிக்கல. ஏன் வாக்களிக்கல? அந்த நேரம் தலைமைத்துவம் சொன்னது, அதை ஏற்று நாங்கள் வாக்களிக்கல. அதை நான் விமர்சிக்க வரவில்லை. ஆனால் அந்த தேர்தலில் முடிவுகள் என்ன நடந்தது யோசிங்க. ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷவிடம் இருந்து 1,25,000 வாக்குகள்ல தோல்வி அடைந்தார். அப்படித்தானே? அந்த தேர்தலில் வென்றது மஹிந்த ராஜபக்ஷ. 2005 தேர்தலில் வென்று 2009 என்ன நடந்தது? எல்லாம் முடிஞ்சு. அப்படித்தானே? ஆனா ஒரு விஷயத்தை நீங்க உணர்றீங்களா? 2005 ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய சக்தி யாரிடம் இருந்தது? யார்கிட்ட? தமிழ் மக்கள்கிட்ட, சிறுபான்மை மக்கள்கிட்ட. ஆனா அந்த நேரம்
எங்கட அதிகாரத்தை எங்கட சக்தியை நாங்க பயன்படுத்தினாங்களா? இல்ல. நான் அதை விமர்சிக்க வரையில, சரி பிள்ளை பெட்டி கதைக்க வரையில. ஆனால் அதே மாதிரி மறுபடியும் ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இந்த முறை. இன்னைக்கு பெரும்பான்மையில போட்டி போடுறதுக்கு 3 பெரும் கட்சிகள் இருக்குது. அப்ப இன்னைக்கு பெரும்பான்மையுடைய வாக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, 3 பிரிவுகளாக போகிறது. அப்ப இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வடக்கு கிழக்கில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள், தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அந்த அதிகாரம், அந்த சக்தி தமிழ் மக்களிடம் இருக்குது. அதை உணர்கிற சிலர் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறக்கூடாது என்ற அடிப்படையில் அதை சிதறடிப்பதற்கு பல யுக்திகளை, பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பொது வேட்பாளர் என்றது அது ஒரு யுக்தி. இன்றைக்கு தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரால அடையாளப்படுத்தின எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அதை, நான் வேற கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் இந்த யாழ் மாவட்டத்தினுடைய குடிமகன் என்ற அடிப்படையில் யாரால அடையாளப்படுத்தினதோ அதற்காக நானும் அந்த கட்சியை மதிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்யுது? யாருக்கு ஆதரவு கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல. தமிழரசு கட்சியும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல. ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சியை குத்தையை கெடுத்த மாதிரி ஒருத்தர் தெரிகிறார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஐயா. அவர் சொல்றார் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி. தமிழ் தேசிய கூட்டமே, அதாவது தமிழரசு கட்சி சொல்ற மாதிரி. இன்றைக்கு அவர் ஏன் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கணும்ன்றதுக்கான என்ன டீல், என்ன நிபந்தனைகள் என்றது தெளிவா மக்களுக்கு சொல்றாரு இல்ல. ஆனா சொல்றார் எல்லாரும் சொல்லியிருக்கிறான் தமிழ் மக்களுக்கான தீர்வு தாரம். அப்படி கௌரவ சுமந்திரன் ஐயா சொல்லும் போது இங்கால மற்ற உறுப்பினர்கள் வேற வேற பேரை சொல்லின. பொது வேட்பாளர் என்றார்கள் ஒருவர். மாவை சேனாதிர ஐயா சொல்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வென்றால் வெள்ளுவார் என்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு மாவை சீனாதிராஜா ஐயா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்திருந்து சஜித் பிரேமதாசாவை வாக்களிக்கிறதுக்கான ஒரு துண்டு பிரசனத்தை வெளியிடுறார். அதுக்கு பிறகு நேரா அதை முடிச்சுட்டு எங்க போறார்? ஐயா அரியநேந்திரன் ஐயாண்ட கூட்டத்துக்கு போய் சொல்றார் மக்கள் மனசாட்சியின்படி வாக்களிக்கணுமா. இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க ஐயா, நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வாக்களிக்கலாம். ஒரு பக்கம் ரணில் வெல்லுவாருன்றீங்க, பிறகு சொல்றீங்க சஜித் பிரேமதாசாக்கு துண்டு பிரசனம் கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு பக்கம் அரியநேந்திரன் ஐயாண்ட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் கலந்து கொள்றீங்க. அப்ப இன்றைக்கு தமிழ் மக்களை முட்டாள்களாக்கி வாக்களை சிதறடிக்க வச்சு எங்கட வாக்கள் எல்லாம் செல்லா வாக்குகளாக்கி தங்கட தனிப்பட்ட தேவைகள், நிகழ்ச்சி நிரல்களுக்காக எங்களுடைய மக்களை திசை திருப்பி எங்களுடைய இருக்கின்ற அதிகாரத்தை, எங்கள்கிட்ட இருக்கின்ற இந்த சக்தியை, தீர்மானிக்கக்கூடிய சக்தியை இல்லாமலாக்கி மறுபடியும் பெரும்பான்மை மட்டும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு முயற்சியை எங்களுடைய தலைவர்களை முன்னின்று செய்கிறார்கள். இதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. இதை நாங்கள் விட முடியாது. இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதுவரை காலமும் மக்கள் எடுத்த தீர்மானம், மக்கள் எடுத்த மனத்தோட்டத்தோட தான் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் சொல்லி வந்தது நாங்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று. ஆனால் உண்மையில மக்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ராஜபக்சக்கு எதிராக தான் மக்கள் வாக்களிப்பார்கள், ஆகவே நாங்கள் அங்கால போய் நிற்போம், அப்ப நாங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கும் மக்கள் வாக்களிக்கிறது. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். தங்களுக்கு இந்த முறை ரிஸ்க் எடுக்க இயலாது. 2 வருஷம் நிம்மதியும் நம்பிக்கையும் தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம். ஆனால் தமிழரசு கட்சி இன்னும் நம்பிக்கொண்டிருக்கு, தாங்கள் சொல்றவரை தான் மக்கள் வாக்களிக்கிறோம். இந்த முறைதான் அவர்கள் உண்மையான மக்களுடைய நிலைமையை, மக்களுடைய மனதோட்டத்தை தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். இறுதியாக
நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நான் சொன்னதை போல செப்டம்பர் 21ஆம் தேதி வெல்ல போவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இல்ல. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு அதிகம் வாக்கு வந்தால் வெல்ல போவது இந்த நாட்டு மக்கள், வெல்ல போவது இந்த நாடு. இந்த நாடு வெல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதன் ஊடாக நாங்கள் இந்த நாட்டையும் எங்களுடைய இந்த இருக்கின்ற இன பிரச்சனையையும் தீர்த்து கொண்டு எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல நாட்டை ஒப்படைக்க முடியும்.